என் உயிரின் உயிரான அனைத்து தமிழின சொந்தங்களுக்கும் ரத்தத்தின் ரத்தமான உறவுகளுக்கும் இந்த எளிய நெல்லிக்குப்பம் பழ தமிழ் மாறனின் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக உங்களுடைய பேராதரவோடு ஒரு 3 தினங்களுக்கு முன்பு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். எடப்பாடி அவருடைய ஆசையோடு கடலூர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சம்பத் அவருடைய ஆசையோடு அதை மதித்து என்னையும் ஏற்றுக்கொண்டு ஒரு 50 பேர் சப்ஸ்கிரைபராக பண்ணியிருக்கீங்க. என்னுடைய சிரம் தாழ்ந்து நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு செய்தித்தாளில் பார்க்குறோம். செய்தித்தாளில் பார்க்கும்போது இப்பொழுது தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களும், கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கரூர் சம்பவத்தில் மரியாதைக்குரிய மக்களுடைய எழுச்சி தலைவராக உருவாகி தமிழக மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இங்கு தமிழகம் முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதாக தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களை, இதை கூறுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கூட கேட்கிற தகுதி எங்களுக்கு இருக்கு. ஏன்னாக்கா உங்க முதல்ல நீங்க திரும்பி பாருங்க. தங்கம் தென்னரசு என்பவர் யார்? உங்க அப்பா கட்சி. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க அரசியல்ல வாரிசா வரீங்க. நீங்க உயிரோடு இருக்கும்போது உங்க கூடவே உங்கள் தங்கை தமிழச்சி தங்கப்பாண்டியன் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா திமுக காலத்தில் அண்ணா இருக்கும்போதே எம்ஜிஆரால் உருவகம் காணப்பட்ட திமுகவில் உங்கள் அப்பா அரசியல்வாதியாக இருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அன்பில் பொய்யாமொழி வராரு, அன்பில் பெரியசாமி வராரு, அன்பில் தர்மலிங்கம் வராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்கீங்க. இப்படி வாரிசு அரசியலாகவே செய்து கொண்டு தமிழ்நாட்டை காக்கப் போகிறேன் என்ற போர்வையில் தமிழக மக்களை வஞ்சித்து இன்று தமிழகத்தை தமிழனை ஏமாற்றி கொண்டே ஆண்டு கொண்டு இன்று உலக பணக்கார வரிசையில நீங்கள் தானே போயிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த தகுதியற்ற நீங்கள் எங்கள் எடப்பாடியார் சாதாரணமா வரல. போன வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், அடிமட்டத்திலிருந்து கிளைக்கழக செயலாளராக மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி ஒரு மாவட்டத்திலே குறுநில மன்னர்கள் போல இங்க தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டு இல்ல. இது நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். என்ன பேசணும், ஏது பேசணும், யாரை பத்தி பேசணும் தெரிஞ்சுக்க. கரூர் சம்பவம் ஒரு எதிர்பாராத விதமான சம்பவம். இன்று அந்த 41 உயிர்கள் பலிவாகப்பட்டிருக்கிறது திடீர்னு ஏற்பட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எடப்பாடியாருக்கு இல்லை. கேள்விப்பட்டவன என்ன பண்றாரு, முன்னாள் எங்களுடைய அமைச்சர் அந்த மாவட்டத்தை சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள் அனுப்பிச்சு என்ன தேவையோ அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்க சொல்றார். அவர் உடனே ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கார். அங்க மறுபடியும் எங்க எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் போறார். இருக்கிற அந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்கிறாங்க. மெச்சூரா பதில் சொல்றார். இதுல என்ன கேட்கிறாங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல நிக்காம போயிட்டாரு அப்படின்னும் போது அது கூட மெச்சூரா என்ன சொல்றாருன்னா, இந்த துயரமான நேரத்துல அவர் ஒரு தலைவரா, அவர் மனசு எப்படி இருக்குன்ற நம்ம புரிஞ்சு பார்க்கணும். இதை வைத்து யாருமே எந்த அரசியல் கட்சியுமே இதுல அரசியல் செய்யக்கூடாதுன்னு அறிக்கை விட்டவர் செய்தியாளர் சொன்னவர் எடப்பாடியார். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. இது தெரியாம நாங்களே ஏதோ பேசுற அறிக்கை விடுறன்ற இனிமே இது போல செயல்கள் நடக்க வேண்டாம். எங்களை மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க போறதில்லை. இதை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறோம். அப்பாவுக்கு அப்புறம் வாரிசு அரசியல் வரப்பட தவிர இல்லை. இன்னும் ஒரே ஒரு செய்தி ஆன்மீகத்தில் கொடுத்துருந்தா, புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா மெரினாவில் சங்கமிச்சாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்னைக்கு எடப்பாடியாரை பத்தி நீங்க விமர்சனம் பண்றீங்களே, உங்க தலைவர் இறந்தார். உங்க தலைவர் இறந்ததுக்கு அங்க அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை. யாருக்கிட்ட போய் நின்னீங்க? அடிமட்டத்திலிருந்து பொதுச் செயலாளராக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த எங்கள் எளிய தலைவன் எடப்பாடியாருக்கு தான் போயிட்டு நீங்க கெஞ்சுறீங்க. கடுமையான சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நைட்டா வந்தோம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு போட்டோ ஷூட்டை நடத்திட்டு எப்பயும் போல ஒரு பொம்மை முதலமைச்சரா இல்லை எங்க எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேல உங்க துணை முதலமைச்சரை பத்தி சொல்லணும்னா, துபாயில இருந்து வந்தாரு, ஒரு போட்டோ ஷூட் எடுத்தாரு அப்பா மாரி, உடனே கிளம்பி அடுத்த பிளைட்ல தனி விமானத்துல துபாய்க்கு போயிட்டாரு. இன்னைக்கு கூட பாருங்க, சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில், இந்த பொம்மை முதலமைச்சர் ஆட்சியில் சரியா இருக்குதா? 2 காவலர்கள் ஒரு பொண்ணை கருப்பு வச்சிருக்காங்க. இன்றைய செய்தி எடப்பாடியார் கண்டன அறிக்கை விட்டுருக்காரு. இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியா, மக்கள் விரோத ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்க, மக்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்ட தலைவர், விவசாயிகள் நம்பக்கூடிய தலைவர், மக்கள் முதல்வராக, இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக, விவசாயிகள் நம்பிக்கை நட்சத்திரமாக, குடிமராமத்து நாயகராக
பிரச்சாரம் பண்ண போகிற இடத்துல எழுச்சி பயணத்தில் தலைவா நீங்கள் எப்போ வரப்போறீங்கன்னு கேட்குறாங்க. விவசாயிகள்லாம் வந்துட்டு எங்களுக்கு இந்த கோரிக்கை அவர்கிட்ட வைக்கிறாங்க, இப்போ இருக்கிற மக்கள் முதல்வர்கிட்ட. அதெல்லாம் நினச்சி பார்த்து இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க போகிற காலம் இன்னும் ஒரு 5-6 அமாவாசை தான் இருக்குது. ஆனால் 2026 எடப்பாடியார் முதல்வராவது உறுதி. மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களை, இந்த 2 அமைச்சருக்கு இது எச்சரிக்கையாக சொல்கிறோம், கண்டன அறிக்கை வைக்க விடுறோம். இவங்களை இது பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா வலைத்தளத்தில் பதிவுன்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கிங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை.